மலர்ஸ் கிச்சன் பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுது அப்படின்னா இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இது ரெண்டையுமே பொன்னிறமாக கலர் மாற வரைக்கும் மிதமான தீயில் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ நல்லா வறுபட்டு கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயத்தை 2 நிமிஷம் மிதமான தீயில் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள், இது அரை கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், கொத்தமல்லி இலைகள் நல்லாவே இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்க்குறேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளித்து ஊற்றிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு நல்லா வாசனை வந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சட்னியில் சேர்த்துட்டு சூப்பராக பரிமாற வேண்டியதான். இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.